உங்களிடம் வர விரும்புகிறேன். எல்லையில் தொல்லையே இல்லாமல் இந்தியா இருப்பதற்கு என்ன செய்யலாம்? உங்களுடைய தீர்வுகளையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்க்கிறேன். அது ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருக்கலாம். பலமான நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை, இதுதான் நாங்கள் சொல்லுவது. பாகிஸ்தான் தவறு செய்தால் அதற்கு உரிய பதிலடி, தக்க பதிலடி அவசியம் தர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் யுத்த வெறியை கிளப்பி பயனில்லை. அது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் கேட்டை விளைவிக்கும், இந்த பிராந்தியத்திற்கே கேட்டை விளைவிக்கும். இன்னும் சொல்ல போனால் உலகம் இப்ப இருக்கிற ஒரு சூழல்ல எந்த நாடுகளும் போர் புரிய முடியாது. ஆமா, இல்ல அப்படி ஒண்ணு சாத்தியம் கிடையாது. இல்ல, அந்த வேலையை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படி சொல்ல முடியாது. அந்த ஒற்றை நாடை தவிர வேற அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப நாம செய்வோம். உதாரணமா செய்ய முடியாது. சிரியா விஷயத்தை நிரூபணம் ஆமா, அமெரிக்காவாலேயே செய்ய முடியாது. அது 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 ஒரு இல்ல, அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். பாகிஸ்தான் மட்டும் நம்ம மேல போர் பண்ணலாமா? நாம அவங்க மேல போர் தொடுக்க கூடாதா? இது எந்த விதத்துல? 1948 நான் முடிச்சிடுறேன். அடுத்த உங்க கருத்து வரும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் என்றால், பாகிஸ்தான் எல்லை மீறுகிறது, எல்லையிலே தொல்லை தருகிறது என்றால் அந்த அளவிலே அதற்கு சரியான பதிலடி. அதே நேரத்திலே ஒரு நிரந்தர சமாதானத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த பகுதியிலே மேலும் மேலும் கேடு விளையும். ஏற்கனவே இரு நாடுகளிலுமே பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருக்குது. இப்போ நமக்கு இடையில் ஒரு யுத்தம் என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா தான் உள்ள நுழையும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே அவங்க தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான். அவங்க காஷ்மீர் விவகாரத்தில் போய் அமெரிக்கா தலையிட வேண்டும் என்று ஒபாமா கிட்ட இவர் போய் பேசிட்டு இருக்காரு பாகிஸ்தான் பிரதமர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அமெரிக்கா உள்ள நுழைய விட்டால் அது மிகப்பெரிய கேடுதான். ஆமை நுழைஞ்ச வீடு உருப்படாதும்பாங்க, அது உண்மையோ பொய்யோ. ஆனால் அமெரிக்கா நுழைகிற நாடு உருப்படாது, அந்த பகுதியே உருப்படாது என்பதுதான் கடந்த கால அனுபவம். ஆகவே இங்கே யுத்தம் என நாம் கிளம்பினால் அமெரிக்கா மேலும் இங்கே இந்த பிராந்தியத்தில் தலையீடு செய்ய நாமளே வழிவகுத்தது போல் ஆகிவிடும். ஆகவே விஜயதாரணி மேடம் சொன்னது போல அது சிவிலியனுடைய கொலைகளுக்கு இட்டு செல்லும், பொருளாதார கேட்டை விளைவிக்கும், அதைவிட அமெரிக்க தலையீட்டுக்கு வழிவகுக்கும். ஆகவேதான் யுத்தம் வேண்டாம் என்கிறார்கள் இடதுசாரிகள். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும். வாலாட்டினால் அதை ஒட்ட நறுக்க வேண்டும். நறுக்கிக் கொண்டே அதே நேரத்திலே சமாதானத்துக்கு நாங்கள் தயார் என்று ஒரு பலமான நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்திய அரசு. இதுதான் தீர்வு என்று நாங்கள் கருதுகிறோம்.